ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே உட்கார்ந்து தான் வீடியோ வந்து போடுவேன். இன்னைக்கு இங்க நின்று போடுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒன்று வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா, ரொம்ப நாளா இந்த விஷயத்த வந்து நான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். பட் வந்து பாத்தீங்கன்னா, அதை வந்து பண்ண முடியாமலாம் இல்லை. பட் நான் வந்து இல்லை இப்போதைக்கு வேண்டாம்னு தள்ளி போட்டே போனேன். வேற எதுவும் இல்லை, ஹேர் கட் பண்ணலான்னு ஒரு பிளான் வந்து இருந்துச்சு. ரொம்ப நாளா அவரும் வா கடையில போயிட்டு ஹேர் கட் பண்ணலான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. பட் நான் வந்து இன்னைக்கு என்ன டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நானே தான் இன்னைக்கு எனக்கு வந்து ஹேர் கட் வந்து பண்ணிக்க போறேன். அவர் வந்து வேண்டவே வேண்டாதங்க, நம்ம போய் ஒழுங்கா கடையிலே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி, இல்ல நான் நல்லா தான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் ஹேர் கட் தான் வந்து பண்ண போறேன். நான் அது நல்லா வருமா இல்லையான்றதெல்லாம் நிஜமாவே எனக்குமே ஐடியா வந்து கிடையாது. பட் நல்லா வந்துச்சு அப்படின்னா ஓகே, எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு, நான் கரெக்டா வந்து பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹேர் கட் வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். சொல்லு தங்கம். எனக்கு பயமா இருக்கு அவர் சொல்லிட்டே இருக்காரு, வேண்டாம் தாங்க, ரிஸ்க் எடுக்க வேண்டாம், நம்ம போய் பேசாம கடையிலே பண்ணிக்கலாம் அப்படின்னு. சரி, எனக்கு என்னமோ திடீர்னு சடனா தோணுச்சு நம்மளே வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா லேயர் தான் வந்து பண்ண போறேன். இதுக்கு முன்னாடி ஹேர் கட் பண்ணியிருக்கேன்னா நார்மலா கட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 இயர்ஸ் பேக் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் ஷார்ட்டா முடி வச்சிருந்தேன். லென்த் இருக்கும் எனக்கு, பட் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு இவ்வளவுதான் முடி வந்து வச்சிருந்தேன். அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. பட் இந்த அளவுக்குலாம் இப்போ வந்து கட் பண்ணல. பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். நான் என்கிட்ட வேற எதுவும் இல்லை, வெறும் சிசர் மட்டும் தான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஹேர் வாஷ் பண்றதுனால ஹேர் ரொம்ப ட்ரையா தான் வந்து இருக்கு. இப்போ நல்லா காஞ்சு நல்லா தான் வந்து இருக்கு. இப்போ வந்து ஃபுல்லா வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, நல்லா வந்து ஈரம் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹேர் கட் பண்றதுக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ண போறேன், ஹேர் கட் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோல வந்து பார்ப்போம் எப்படி வருதுன்னு, ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா உங்ககிட்ட ஷேர் பண்றேன். வாங்க போலாம். ஹேர் கட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராசஸா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஆல்ரெடி ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுல வந்து கட் பண்ணோம் அப்படின்னா அந்த அளவுக்கு கரெக்டா வராது. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஹேர் ஃபுல்லாவே நான் வந்து ஃபுல்லா வெட் பண்ணி வந்து வச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த சிக்கெல்லாம் வந்து உடச்சி எடுத்துக்கலாம். எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு ஹேர் கட் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ ஆக்சுவலா நான் ரொம்ப டல்லா தான் வந்து இருப்பேன். ஏன்னா இப்பதான் வேலை எல்லாத்தையுமே வந்து முடிச்சுட்டு சரி அப்படியே வந்து வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு, ஹேர் கட்டுமே பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு இவர் வந்து வீட்டுல இருக்காரு. சரி எதுவா இருந்தாலும் பரவாயில்ல பாத்துக்கலாம். இது ஆல்மோஸ்ட் நியூ இயர்க்கு முன்னாடில இருந்து இது ஒரு பிளான். நியூ இயர்க்கு பண்ணலாம், அதுக்கப்புறம் பொங்கலுக்கு பண்ணலாம் அப்படின்னு மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருந்தது. பட் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான் நான் பண்ணணும்னு நான் யோசிக்கவே இல்லை. இப்போ ஒரு 3 to 4 days தான் வந்து இந்த பிளான் வந்து இருக்கு. காலையிலே வந்து பாத்தீங்கன்னா லப்பர் பேண்ட்லாம் எடுத்து வச்சிருந்தேன், அதெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நான் வந்து ரெடி ஆயிட்டே வந்து இருக்கேன். எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். நீங்க யாராவது வீடியோ பாக்குறவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா ஹேர் கட் வந்து நீங்களே வீட்டுல பண்ணிருக்கீங்களா அப்படின்றத மறக்காம சொல்லுங்க. இது ஆக்சுவலா வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி நார்மல் சும்மா லைட்டா ட்ரிம் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து ஓகே தான். பட் இது கொஞ்சம் எனக்கு ரிஸ்காவும் தோணுது. சரி பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து இருக்கேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ஹேர் ஃபுல்லாவே எடுத்து மேலே வந்து நான் போனிடெயில் மாதிரி வந்து போட போறேன். என்கிட்ட பேண்ட் வந்து இல்லை, அவ்வளோ பேண்ட் இருக்கும், ஒரு பேண்டு கூட இல்லை. காலைல எடுத்து வச்சிருந்தேன். எங்க தூக்கி போட்டீங்க பேண்ட் எல்லாம்? நான் இல்லை, எங்க வீட்டுல இருக்க 2 புதல்வர்களையும். ஆமா, அதனால வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ எடுத்து போட்டாங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஈரம் பண்ணி வந்து வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து போனிடெயில் மாதிரி வந்து போட்டுக்க போறேன். இது நான் இது வரைக்கும் ட்ரைலாம் வந்து பண்ணது வந்து கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்றேன். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பேண்டு போடுறதுக்காக பேண்ட் இல்லைன்னு சொல்லியிருந்தேன்ல, அதனால வந்து இதை கட்டுறதுக்காக ஒரு சின்ன ரோப் மாதிரி ஒன்று வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி அக்கா நிறைய வெள்ளை முடி இருக்கு, அதுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு கேட்டே இருக்கீங்க. கண்டிப்பா அதுக்கும் ஏதாவது ஒன்று பண்ணணும். பட் எனக்கு டை அடிக்கிறதோ கலரிங் பண்றதுலயோ பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்து இல்லை. சரி இப்படியே விட்டுடலான்னு பார்த்தா நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அதுக்குமே ஏதாவது ரெமிடி வந்து கண்டிப்பா பார்க்கணும். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா அதையுமே வந்து சொல்லுங்க. நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, இது வந்து ஒரு நாட் வச்சுதான் கட்டிக்க போறேன். பட் இது இன்னும் கொஞ்சம் மேல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். தங்கம் நல்லா வந்துரும்ல? எனக்கு அவருக்கு எப்பவுமே வந்து சொல்லுவாரு, தங்கம் நீ பண்ணுடா அப்படின்ட்டு. பட் இந்த தடவை வந்து அவருக்கு சுத்தமா ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லை. வேணாம் தங்கம், ரிஸ்க் எடுக்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. பார்க்கலாம், அப்படிலாம் எதுவும் ஆகாதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை நிஜமாவே வந்து இருக்கு.
பார்ப்போம். நான் வந்து ஃபஸ்ட்டு ரோப் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து தங்கம் 2ஆ கட் பண்ணிக்கவா இதை? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. பியூட்டி பார்லர் வச்சிருந்த பொண்ணு மாதிரி பண்ற. தங்கம் எனக்கு இது புரியுதாங்கம்மா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நீ ஹெல்ப் வேணான்னு சரி பண்ணுங்க, அப்படிதான் வீடியோ மட்டும் எடுங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இது பாதியாக கட் பண்ணோம். ஓகே. தேங்க்யூ. இது ஹெல்ப்ல வராதா தங்கம்மா? அது கீழே போட்டியா? அது வேணும்டா. அப்போ இது ஹெல்ப்ல தான் வரும். அப்போ நீ கொஞ்சம் ஓகே தங்கம், நீ பண்ணிடுவேன்னு சொன்னாதானே நான் பண்ணுவேன். சரி ஓகே பண்ணிடலாம். நிஜமாவே கொஞ்சம் பயமா இருக்கு தங்கம். பரணிக்கிட்டே வர சொல்லியிருந்தனா? வேணாம் விட்டு. இல்ல பரணிக்கிட்டே சொல்லியிருந்தனா, ஏய் ஒழுங்கா போய் ஹேர் கட் பண்றி, நான் கூட உனக்கு காசு கொடுக்குறேன் அப்படின்னா. காசுக்கெல்லாம் இல்லடி பரணி, எனக்கு சரி நம்மளே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தோணுச்சு, அதனாலதான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் நிஜமாவே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அடுத்தது வந்து இங்க ஒன்று போட்டுக்கலாமா? எங்க வேணா போடுங்க, நான் கரெக்டா எல்லாம் பண்ணேன். அருக்காணி மாதிரியே இருக்கேனா? வெயிட் பண்ணதாங்கம்மா, அதை எடுத்துக்கிறேன் நானு. கடவுளே காப்பாத்துங்க. யாரு என்ன தங்க போனா முடியுதானே, வளர்ந்துற போது. இது என் மொண்டாட்டி முடியாச்சு. ஓகே ரெடியா? ரெடி, நான் ரெடி தான். ஓகேவா? ஓகே. பயமா இருக்கு, பார்ப்போம். கொஞ்சமா தான் கட் பண்ண போற தங்கம். ஃபர்ஸ்ட் ரொம்ப கம்மியா கட் பண்ணிக்கிறேன். ஐயோ இவ்வளோ கட் பண்ணவா? வேணாம் சொன்னா விட்டுருவியா? சொல்லு. இல்லை பயமா இருக்கே. ஓகே பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெடி பட்டோ? ரெடி. கட் ஆகுதா? கட் ஆகுது சத்தியமா, ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ அதுக்குள்ள அடுத்தவன் இன்ஸ்டாம் போலியே. ஓகே அவ்வளோதானா? இருக்குட்டா, கம்மியாக தான் கட் பண்ணியிருக்கேன். இது சத்தியமா ரொம்ப பயமா இருக்குடா. சதன் அங்கேயே இருங்க, அம்மா ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன். அம்மா ரொம்ப முக்கியமான வேலையில இருக்காங்க. அப்போ பயமா இருக்குடா, சீரியஸா ரொம்ப பயமா இருக்கு. நீ தானே இதற்கு தானே ஆசைப்பட்ட பலகுமாரா? கட் பண்ணிட்டு அதுக்கு மேல கட் பண்ணி பார்க்கலாம்டா. ப்ளீஸ்டா. ஏத்தங்க இவ்வளோ பயம் பயப்படுற? ரெடி. ஆக்சுவலாக ஹேர் வந்து கட் பண்ணிட்டேன். பட் என்ன அப்படின்னா லேயர் கட் பண்ணலான்னு பார்த்தேன். என்னை ரொம்ப பிரெயின் வாஷ் பண்ணி என்னை வந்து இல்லை தங்கம் வேணாண்டா, முடி கம்மியாயிடும் அப்படியெல்லாம் என்னை பண்ணி கடைசி வரைக்கும் நான் என்ன நினச்சேனோ அதை என்னை பண்ணவே விடலை. சொல்லுபட்டோ அடுத்த மாதம்லாம் இல்லை, அவ்வளோதான் ஹேர் கட் முடிஞ்சது. இதுக்கு மேலெல்லாம் நம்ம போய் பண்ணுற ஐடியாலாம் அடுத்த மாதம் லேயர் கட். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போது ஸ்ட்ரெயிட் கட் தான் வந்து பண்ணியிருக்கேன். கட் பண்ணிட்டேன் ஆல்மோஸ்ட் வந்து பண்ணிட்டேன். இவ்வளோ இருந்துச்சா லென்த்து? இவ்வளோ இருந்துச்சு, இவ்வளோ லென்த் இருந்துச்சு, இவ்வளோ வந்து கட் பண்ணிட்டேன். அதனால் நான் நினச்ச மாதிரி பண்ண முடியல. லேயர் கட் வீடியோ ஸ்ட்ரெயிட் கட் வீடியோ ஆயிடுச்சு. வாப்போ ஆக்சுவலாக பயப்படுறாங்க ரொம்ப. நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். நல்லா லென்த் வந்து கம்மியாக இருக்கு. ஏன்னா ஒரு மாதிரி ரொம்ப வால் மாதிரி இருக்கும்ல, பொதுவாகவே அப்படி தான் இருக்கும் எனக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த லென்த் அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக உங்ககிட்ட காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் வந்து பண்ணியாச்சு. தேவேஷ்கீழ் வந்து போகும்போதே சொன்னான், குளிக்க போகும்போதே, நான் சொன்ன மாதிரி தானே நீ கட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் நினச்ச மாதிரி ஹேர் கட் வந்து வரல. இருந்தாலும் சரி ஓகே, எல்லாரும் சொல்கிறாங்க, இவங்க தானே என் மூஞ்சி அடிக்கடி வீட்டில் பார்க்குறவங்க, அதனால் நான் இதை ட்ரையர் போட்டு நல்லா காய வைக்கிறேன். ஹேர் ட்ரையர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வாங்கி கொடுத்து ஆல்மோஸ்ட் 5-6 இயர்ஸ் இருக்கு மாட்டாங்க. நான் யூஸே பண்ணுறதில்ல இந்த ஹேர் ட்ரையரை. ஷூட்டிங் போகும்போதெல்லாம் காலைல 4 மணி 5 மணிக்கெலாம் ஹேர் வாஷ் பண்ணிட்டு போவேன், தலைவலிக்குன்றதுக்காக வாங்கி கொடுத்தாரு. பட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸே இது வரைக்கும் பண்ணல. நான் இப்போ தான் பண்ணவே போகிறேன். ஹேர் ட்ரையர் ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹேர் கட் பண்ணிவிட்டு ஹேர் ட்ரையரும் வந்து போட்டாச்சு. ஆக்சுவலாக எனக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கும், கொஞ்சம் குச்சி குச்சாக இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் கட் பண்ணதுனால கொஞ்சம் அடர்த்தியாக இருக்க மாதிரி எனக்கு பர்சனலாகவே வந்து ஃபீல் ஆகுது. எப்படி இருக்குதாங்க?
நல்லா இருக்குடா. ஹாப்பியா இப்போ? ஹாப்பி. ஹாப்பியா? என்ன வந்து இந்த வீடியோவுக்கு பின்னாடி அவ்வளோ வந்து கன்வின்ஸ் பண்ணாங்க, தங்கம் வேணாண்டா, நான் இப்போ கூட சொல்கிறேன், உன்னை கடைக்கு கூட்டிகிட்டு போகிறேன், உனக்கு பிடிச்ச மாதிரி ஹேர் கட் பண்ணிக்கோ, ரிஸ்க் எடுக்காத, இப்படியெல்லாம் இவர் சொன்னார். என் பையன் சொன்னான், அம்மா எதுக்குமா ஹேர் கட்டு, உனக்கு இந்த முடிதாம்மா நல்லா இருக்கு, இப்படிலாம் என்னை பயங்கரமாக கன்வின்ஸ் வந்து பண்ணாங்க. அதனால சரி ஃபைனலாக சரி ஓகே இது நல்லா தான் இருக்குது அப்படின்னு இதோட வந்து விட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அப்படி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.